அடுத்தது நம்ம பி கேள்வியை பார்ப்போம். பி கேள்வி என்னன்னு சொன்னா, வீல முதலாவது கேள்வி கேட்காங்க. என்ன? வயலின் தன்னுடைய மீடன் தீர்மானிக்கப்படும் 3 காரணிகளும் யாவை? இதுல இருக்கு. அப்படி இசைக்கும் பிரடைகளை பயன்படுத்தி ஒரு தந்தியில் உள்ள இழுவையை மாற்றுவதன் மூலம் தந்தியின் மீடனை மாற்றலாம். அப்ப மீடன் என்னதுல தங்கியிருக்கு? 3 காரணிகள். மீடன் இப்ப தந்தி, இப்ப இதுல சொன்னது என்ன? ஒளியலினுடைய மீடன் என்னதுல தங்கி இருக்கும் என்று பாத்தீங்கன்னா, ஒன்று என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தந்தியில் உள்ள இழுவையை மாற்றுதல். தந்தியின் இழுவையில், தந்தியில இழுவையில. அடுத்தது தந்தியின் மீடனை மாற்றலாம். அதற்கு அதிர்வதற்கு சுயாதீன தந்தியின் நீளத்தை, அடுத்தது தந்தியின் நீளத்தை மாற்றுறது. தந்தியின் நீளத்தை மாற்றுதல். அடுத்தது வயலின் கலைஞர் விரலினால் பலகை மீது தந்தியை உறுதியாக அழுத்தி பிடிப்பதன் மூலம் தந்தியினுடைய நீளத்தை மாற்றுகிறார். ரைட். ஒரு தந்தியின் மீடன் அதன் விட்டத்தையும் சார்ந்துள்ளது. ரைட். தந்தியினுடைய விட்டம், மாற்றுவதன் மூலம், எனக்கு கேள்வியே தானே, வயலின் மீடனை தீர்மானிக்கிற காரணி அவ்வாறு தந்தியினுடைய விட்டம், தந்தியின் தடிப்பு, நாங்க விட்டம்னு சொல்லலாம், இல்லை தடிப்புன்னு சொல்லலாம். அந்த வீடுகளும் பாவிக்கலாம். மேத்தா கம்பியில என்ன சொல்றோம்? தடிப்பு தானே சொல்லுவோம். தடிப்பு. ஆனா தடிப்புன்னு வேர்டு இல்லை, விட்டம்னு தான் இருக்குது. சரிதானே? இல்லைன்னா பிள்ளை வரப்போற இல்லை. நான் இருக்கிற வேர்ட்ஸை கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம். ரைட். ஒளியலையினுடைய ஒளி பண்பு எதன் மூலம் தீர்மானிக்கும்? ஒளியல் கருவி. என்ன? அப்ப ஒளியை உருவாக்குற அந்த சோர்ஸ் தான் ஒளியல் கருவிகள் தான். ஒளியை உருவாக்குற கருவிகள் தான் எங்களுக்கு என்ன இருக்கும்? ஒளியினுடைய பண்பை தீர்மானிக்கும். என்ன? ஏற்கனவே நாங்க தெரிஞ்ச விஷயம். இதுல இப்ப மேலதிகமா பார்த்தோம்னா உறப்பு பார்த்தோம்னா வீச்சமா இருக்கும். மீண்டா சுருதின்னு சொல்லும். இந்த ஒளியல் கருவிகள் மாற 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 பண்பு மாறும். சரிதானே? பண்பு தீர்மானிக்கப்படும். அடுத்தது இதுல பீல 3ஆவதுனா, எந்த EADG தந்திக்கு பெரிய விட்டம் உண்டு? ரைட். இப்ப என்னண்டா, இந்த சுரம்னு சொல்லியிருக்காங்க, முதல்ல சொல்லுங்க. அடிப்படை கொண்டு EADG என்னும் மிக கூடிய சுருதியிலிருந்து மிக குறைந்த சுருதி வரைக்கும் இருக்குமா. இப்ப இது என்ன சொல்றாங்கண்டா, கேள்வி பெரிய விட்டம். இப்ப பெரிய விட்டம்னா என்ன கருத்து? தடிப்பு கூட, தடிப்பு அதிகம், கம்பிக்கு தடிப்பு அதிகமா. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? மிக கூடிய சுருதியிலிருந்து மிகவும் குறைந்த சுருதிக்கு போகலாம். அப்ப மிக குறைந்த சுருதி என்று சொல்லும் அதிர்வெண்ட அளவு என்ன செஞ்சிருக்கும்? குறைவா இருக்கும். அப்ப தடிப்பு கூட, அதிர்வு என்ன செஞ்சிருக்கும்? குறை. அப்ப அதிர்வு கூட. இப்ப எதுக்கு எதுல சொல்லிருக்காங்கன்னா, சுருதியிலிருந்து மிகவும் குறைந்த சுருதி வரையும் போகலாம். இது இந்த சொல்லியிருக்காங்க. அப்ப EADG. அப்ப இதுக்குத்தான் என்ன செஞ்சிருக்குது? குறைந்த சுருதி. இப்படித்தான் குறைந்த சுருதி போகுது. இப்படி குருவமா. ரைட். இப்படி இருக்கிறனா ஈஸியா விளங்கும் எங்களுக்கு. என்ன? இப்ப சுருதி என்ன செஞ்சிருக்கு? சுருதி குறைஞ்சு கொண்டு போகுது. சுருதி என்ன செஞ்சிருக்கு? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, சும்மா கண்ணுக்கு விஷயத்துக்காக சுருதி குறையுது. அப்ப இது சுருதி குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொன்னா அதிர்வுண்ட அளவுமே என்ன செஞ்சிருக்குது? எங்களுக்கு
குறையுது. ஏன்? மீடுரன் குறையுது. சுருதி குறையுன்ற என்ன கருத்து? மீடுரன் குறையுது. என்ன? மீடுரன் குறையுது. மீடுரன் குறையுதுன்னா என்ன கருத்து? எங்களுக்கு மீடுரன் குறையுது. இங்க மீடுரன குறையுதுண்டா தடிப்பு அதிகரிச்சிருக்கும். அப்ப விட வந்து ஜி. விட வந்து ஜி தான் இருக்கு விட. அடுத்தது பெரிய விட்டம் கொண்டது ஜி. சரி, அடுத்து சியை பார்ப்போம். சி கேள்வியில பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு இருக்கப்பட்ட வயலின் தந்தி வழியே ஒரு குறுக்கு அலையினுடைய கதிவீட்கான ஒரு கோவையை தந்தியின் இழுவைக்கு ஓரலகு நீளத்திற்கான திணிவு எம் சிமோல் எம் ஆகியவற்றில் எழுதுக. இது குறுக்கலையா? தந்தியில் உருவாகிற குறுக்கலையினுடைய வேகம். தந்தியில் உருவாகும் குறுக்கலையின் வேகம். வி என்று எடுத்துட்டா எங்களுக்கு வளமையா தெரியும். டிஓவை சிமோல் எம். பி என்றது என்ன? தந்தியில் உள்ள இழுவை. எம் என்ற என்ன? தந்தியின் ஓரலகு திணிவு. சரி, அது தந்துருக்காங்க. அப்படி ரெண்டாவது கணக்கு ஒன்று சொல்றதுக்கு இல்லை, அவிய நோட்ஸில் உள்ள கேள்வி மாதிரித்தான். மேற்குறித்த தந்தையினுடைய அடிப்படை மீடன் எஃப் நோட்டிற்கான ஒரு கோவையை அதன் அதிரும் நீளமில் டி எம் ஆகியவற்றில் எழுதுக. சரி, இப்ப தந்தியில ஒரு குறுக்களை உருவாகண்டா எங்களுக்கு வடமையா தெரியும். தந்தி ரெண்டு பக்கம் இணைக்கப்பட்டிருந்தா அடிப்படை சுரம் வந்து இப்படியான ஒரு அமைப்புலான் உருவாகும். இந்த அமைப்புல தான் உருவாகும். அதை நாங்க எஃப் நோட் எடுத்தோம்னா அதுக்கு முன்னுக்கு இதுல நீளம் வந்து எங்களுக்கு எல் என்று தந்திருக்காங்க. அப்ப இது என்ன? இது லம்டா பை 2 எங்களுக்கு தெரியும். இப்படி போய் இன்னொரு அலை வந்தா தான் லம்டா பை 2 தான் இதண்ட வடிவமாக இருக்கும். அப்ப லம்டா பை 2 தான் எங்களுக்கு என்னவா இருக்குது? எல்லா இருக்கும். அப்ப லம்டா என்னவா இருக்கும்? லம்டா வந்து 2L. கேபிட்டலா கவனம். என்ன வளமையா சிமோல் போட்டு எழுதினா ரைட். ஏன்னா கேபிட்டல் இருக்கான். இப்ப விக்கு பிள்ளை என்ன போடலாம்? எஃப் லம்டா போடலாம். விக்கு பிள்ளை என்ன போடலாம்? எஃப் லம்டா டிஓவை எம். இப்ப இதை என்ன செய்யலாம்? இதைத்தானே அடிப்படை சுரம்னு சொல்லியிருக்காங்க. லம்டா என்ன செய்யுது? ரைட். அப்போ ஒன்றுங்கள் 2L ரூட் ஓவர் எல்லாம் எல் டி ஓவர் எம். இதுதான் அந்த வடிவம். இலகுவான கேள்வி என்ன? அடுத்தது மூன்றாவது பாருங்க. மூன்றாவது கேள்வி கூட இந்த கேள்வி இலகுவான கேள்வியாக இருக்கும் எடுத்திருந்தா. இதிலிருந்து என் இசையத்தினுடைய மீடன் எஃப் என்னுக்குரிய ஒரு கோவையை எஃப் நோட்டில் எழுதுக. இந்த கோவையை நீங்க எழுதுறதுக்கு இது எங்களுக்கு வளமையா தெரிஞ்ச விஷயம். இந்த கணக்கை செஞ்சு பார்த்ததுல டிரெக்டா எழுதலாம் கோவையை. ஏன்னா இதனுடைய அடிப்படை திறனா 1 2 3 எல்லாம் போகும்ண்டு. சில நேரம் இதுக்குரிய விளக்கத்தை எடுத்துக்கொண்டு போனா இன்னும் ஈஸியானதா இருக்கும் என்று நினைக்கிறேன். உதாரணமா இதை நாங்க அடிப்படை சுரமாக எடுத்தமா இருந்தா அடுத்த என்ன இதுல வரும்? இவர் என்ன செய்வார்? இவர் என்ன செஞ்சிருக்கும்? இந்த இடத்துல ஒரு கட் ஒன்று விழும், நோட் ஒன்று விழும். சரியா? ரைட். இதுல ஒரு நோட் ஒன்று விழும். புற என்ன செய்யும்? இந்த இடத்துல நோட் ஒன்று விழும். நீளம் மாறப்படா. அப்ப இதுல ஒரு நோட் ஒன்று விழும், இதுல ஒரு நோட் ஒன்று விழும். அப்ப என்ன செய்யணும்? ரைட். அப்ப இங்க ஒரு நோட், இதுல ஒரு நோட்.
சரியா? ரைட். பிறகு என்ன செய்யும்? இது 2 நொட்டும் உடைஞ்சி இப்படி வரும் பாருங்க. 1 2 3 இடத்துல பிரிபடணும். 1 2 3 இடத்துல பிரிக்கணும். 3 இடம் இது பாருங்க. 1 2 3 இடம் பிரியுது. வடிவாக்கிறோம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, இப்ப இத பாருங்க. இதுல 1 இதுல 2 3 பாருங்க. 3 3 4 அப்ப λ/2 1 λ/2 2 λ/2 1 2 3 λ/2 இதுல 4. இப்ப 5வது வரும்போது இது 5 வரும் கட்டாயம். ஏன் 1 2 3 வந்தது. இது 4 நொட் உடையும். எல் மாறாது. 4 நொட் உடையும். 1 2 3 4. சரியா? அப்ப 1 2 3 4 5 வந்து. அப்ப எப்படி இருந்தாலும் இந்த வடிவம் என்ன செஞ்சதுக்கு ஒன்று கூடிக்கொண்டு வருது. ஆகவே முதலாவது அடிப்படை, அதாவது முதலாவது சிச்சுரமா இருந்தா எஃப் நோட் எழுதினோம்டா, 2வது சிச்சுரத்துக்கு 2 எஃப் நோட். இது என்ன 3 எஃப் நோட். அதில் மடங்கா தவிர போகுது. இது என்ன 4 எஃப் நோட். இது என்ன 5 எஃப் நோட். ஆகவே இந்த எண்ணின் பரிமாணத்தை எடுத்தோம்டா என்னவா இருக்க போகுது? எஃப் என்ன இருந்தா என்னவா இருக்க போகுது? என் எஃப் நோட்டா இருக்கு. சரியா? இதை நீங்க இப்படி போட்டு 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 கணிச்சும் பார்க்கலாம். இல்லாட்டி இப்படி ஒரு வடிவில் கிரியும் பார்க்கலாம். சரிதானே? ரைட். இப்போ இந்த கேள்வியை பொறுத்தளவங்க நீங்க அதிகமான கேள்வியை செஞ்சிருப்பீங்கன்ற ப்ராக்டிஸில் தான் இந்த வடிவங்கள்லாம் கேட்டு பார்த்து பிரித்து விட இருக்காம நேர எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் உண்மையில ஒன்றொன்றும் பிரித்து பார்த்து தான் எழுதியிருக்க வேண்டும். சரி, அப்படி கேள்வி வந்திருக்கோன்னா நான் அப்படி கேள்வி அமைக்க இல்லை. அவங்க நீங்க கேள்விகள் பல கேள்விகள் செஞ்சிருப்பீங்கன்ற அடிப்படையில் தான் அவங்க அப்படி செஞ்சுருக்காங்க. ரைட். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா என்னன்னு சொன்னா சீட 4வது கேள்வி பாருங்க. வயலின் தந்தி சைன் வலை அலைகளை பிறப்பிக்கின்றதென கொண்டு என்சமன் 1, என்சமன் 2 ஆகியவற்றுக்கு தந்தியின் உரிய நின்று அலைக்கோளங்களை வரைக. இதைத்தான் முதலாக கேள்வியா கேட்டிருக்கோம். கேட்டுட்டு தான் அடுத்தது எஃப் நோட் கேட்டுக்கணும். ஆனால் மாறி கேட்டாங்க. சரி, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் கீறிட்டோம். என்னன்னு சொன்னா உண்மையில என்சமன் 1ன்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? அடிப்படை சுரம். அடிப்படை சுரத்துக்கு தான் என்ன நாங்கள் இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் அடுத்த கேள்வி கேட்டிருக்கணும் உண்மையிலே. சரி, பரவாயில்ல, எப்படி கேட்டால் தான் என்ன நம்ம அப்படியே கொடுப்போம். என்சமன் 2 என்ன? ரைட். இதுல இவர் கட்டாயம் 2 வந்திருக்கணும். இந்த நீளம் மாறிடக்கூடாது, கவனம். இப்போ நீளம் என்னவா இருக்கும்? இந்த எல்ண்டா எல் தான். இந்த எல்லுக்குள்ளான் இது வரும். இதை பிள்ளைகள் கீறும்போது அகட்டி கீறக்கூடாது. அடிப்படை சுரம் கீறினீங்கண்டா அடுத்தது அந்த எல்லாம் கீறணும். அடுத்தது வெப்பநிலை அதிகரிக்கையில் வயலினுடைய தந்தினியை 3 என்ன நடைபெறும் என காரணங்கள் வந்து குறிப்பிடுக. ரைட். இது டைரக்டாவே கேள்வி கேட்கிறாங்க. வெப்பநிலை அதிகரிக்க நடக்க போகுது என்று பார்த்தோம்னா, வெப்பநிலை அதிகரிக்கும் போது உண்மையிலேயே நேரியல் அடர்த்தி என்று சொல்லுவோம். அதாவது இப்போ கம்பி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த அளவு கம்பி இருக்குண்டா நாங்கள் இதில் டீட்டாவை வெப்பநிலை டீட்டா போகிறோம். டீட்டாவை அதிகரித்தோம்னா என்ன செய்யும்? நேரியல் அடர்த்தி வந்து கூடும். கூட என்ன செய்யும்? கூட இந்த இந்த இலையினுடைய அணுக்கள்ற அமைப்பு பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் லீவ் ஆகும். ஆகவே இதுல இருந்து என்ன செய்யும்? இதுல இருந்து இழுவை வந்து குறையும். இழுவை என்ன செய்யும்? குறையும். இந்த வெப்பநிலை கூடும்போது அடுத்தது என்ன தெரியும் எங்களுக்கு? அதனுடைய நீளம் வந்து கூடும். நீளம் என்ன செய்யும்? கூடும். அப்ப எல் வந்து என்ன செய்யும்? கூடும். இப்ப 2 ஃபேக்டரையும் வச்சுட்டு இந்த டி குறையும், எல் கூடும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யும்? அவங்க என்ன கேட்கிறாங்க கேள்வி? வெப்பநிலை அதிகரிக்கும் போது 3 அணுக்கே நடக்குமா? 3 அணுக்கே நடக்கும். ஏற்கனவே எங்களுக்கு 3 அணுக்கு ஒரு கோவை தெரியும். என்ன கோவை? அது சும்மா சொல்றேனே. ரைட். எஃப்என்ல எழுதலாம் தானே? எழுதலாம். எப்படிலாம்? என் கீழ் 2L
ஓகே 2L அதை நீங்கள் பிஎன்டே போடலாம். இங்கே வர்க்கம் மூலம் டிஓவை எம் எடுக்கிறோம். அப்போ எம் எடுக்கிறோம். எடுக்கும்போது இந்த 2 ஃபேக்டரையும் பாருங்க. இது குறையுது, ஆகவே என்ன செய்யணும்? மீடனும் குறையணும். இது கூடுது, ஆகவே மீடனும் குறையணும். கூட நேர்மாறு வீதம் சொன்னாங்க. ஆகவே மீடுரன் என்ன செய்யும்? குறையும். மீடுரன் வெப்பநிலை எதுல? தந்தியில. வெப்பநிலை தந்தியில் அதிகரிக்கும் போது சொல்ல மீடுரன் ரைட். வெப்பநிலை தந்தியில் அதிகரிக்கும் போது மீடுரன் குறையும். மீறனை வச்சுட்டு வாசிங்க. சரிதானே? மீறன் வெப்பநிலை தந்தியில் அதிகரிக்கும் போது மட்டும் போட்டா பிழைச்சி போயிருமா? மீறன் என்னன்னு சொல்றோம்? வெப்பநிலை அதிகரிக்கும் போது தந்தியில குறையும். வேற கருத்து இதான கருத்து. இப்ப 2ல அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? குறையும். இதை போட்டுருவோம் ப்ரோ. கீழே கொமெண்ட்ல என்ன சேர்ப்படியா சொல்லி கொடுக்குறீங்கன்னு போடுவாங்க. என்ன? சரி. இப்ப இது 5வது கேள்வி. 6வது கேள்வியை பார்த்தோம்னா 6வது கேள்வி ஒரு 50 நியூட்டன் இழுவையின் கீழ் வயலின் தந்தி ஏயினுடைய அடிப்படை மீறன் F0 கணிக்க தந்தியினுடைய நீளம் 30 சென்டிமீட்டர் அதன் அலகு நீளத்திற்கான திணிவு 7.5 கிலோகிராம் மீட்டர் -1 ஆகும். வர்க்கமூலம் 20/3 = 2.58 என எடுத்துக்கொள்கன்னு சொன்னாங்க. காட்டையில கொள்க. இதை அப்படியே பிரதிகிறான். இதில் ஒரு விஷயம் இல்லை. கேட்குறாங்க அடிப்படை மீறண்டா. அடிப்படை மீறன் ஏற்கனவே எங்களுக்கு சாம்பார் தெரியும், அப்படியே அப்ளை பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூவும் இல்லை. அப்போ 1/2L வர்க்கமூலம் TOM அப்படியே நேர போடுவோம். 1/2 தர எவ்வளோ வரப்போது எங்களுக்கு? என்னவாம்? 30 என்ன? ஓகே. 30 தரவத்தின் 2 சென்டிமீட்டரோ வர்க்கமூலம் 50 கீழ் நம்ம தந்திருக்காங்க 50 கீழ் 7.5 தரவத்தின் 4. இப்போ F என்னவாம்? 430 ஹெர்ட்ஸ் ரெண்டு வரும். சரியா? ரைட். இதுல சியில 6வது 7வது கேள்வியை பார்ப்போம். என்ன? மேலே சி 5 குறிப்பிட்ட தந்தி அதன் அடிப்படை மீறன் அதிரும் அதே வேளை 2 மில்லிமீட்டர் வீச்சத்துடன் எளிய இசை இயக்கத்தை ஆற்றுகின்றன கொண்டு ஓர் அதிர்வு சக்கரத்தின் போது தந்தியில் தேக்கி வைத்திருக்கும் சக்தியை கணிக்க π= 3 என கொள்க. இப்போ π= 3 என கொள்க என்ற இது கேட்டிருக்காங்க. சரிதானே? ரைட். அப்போ நாங்கள் அதை பிரதியிட்டோம்னா சரியாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ தந்தியில் உள்ள சக்தி, அந்த தந்தி அதிர்வுமாக இருந்தால் ஒரு குறுக்கலையில் ஏற்படுற சக்தியை நாங்கள் பார்க்கலாம். இப்போ சக்தியை பார்க்குறதுக்கு ஒன்றுக்குங்கன்னு சொன்னால், இதை நாங்கள் ஒரு வட்ட இயக்கம் என்ற அடிப்படை வச்சு தான் முடிவெடுப்போம். வட்ட இயக்கத்தின் அடிப்படை வச்சு நாங்கள் முடிவெடுக்கும் போது இதில் எப்படி ஏற்படும் சொன்னால், நாங்கள் சக்தியை கணிக்கிறதுக்காக நேரடியாக இப்படி ஒரு சமன்பாட்டை நாங்கள் பாதிக்கிறோம். என்ன பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னா, எவ்வளவு உயரத்தில் எந்த இடத்துல இருந்து அது இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன செய்யும்? ரைட். M ω²
இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு பாய்க்குனாங்க. அப்போ இது வீச்சமாக இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு போகுது இந்த குறுக்கலை தானே அந்த வீச்சம் இதில் இருக்கிறது சடத்துவ திருப்பமாக இருக்கும். அப்போ இந்த சமன்பாடு நேர பாய்க்க வலிக்கும் போது எங்களுக்கு ஏற்கனவே அடிப்படை சுரத்தண்டு கேட்குறாங்க. அப்போ எஃப் நோட் தெரியும் எங்களுக்கு. எஃப் நோட் எவ்வளோ கணிச்சோம்னா 430 ஹெர்ட்ஸ்ன்னு கணிச்சினாங்க. அப்போ இதில் இந்த ஒமேகாக்கு பதிலாக 2πf என்று நாங்கள் பாய்க்கலாம். அப்போ 2πf என்று பாய்க்கலாம். அப்போ ஒமேகா சமன் 2πf. அப்போ இதை நாங்கள் எஃப் என்று எடுத்தோம்னு சொன்னால் எஃப் சமன் என்னவா இருக்கும்? ஒமேகாங்கு நேர 2πf என்று பாய்ப்போம். இதில் ஒன்றும் இல்லை. ரைட், அப்படியே கொண்டாந்து இந்த ஒமேகாவுக்கு பாய்க்கலாம். ஏ தெரியும், எம்மும் தெரியும். ஆகவே நாங்கள் பிரதியீடு செஞ்ச வேண்டாம், விடையை கண்டுபிடிச்சி கொள்ளலாம். இப்போ அந்த அடிப்படையில் பிரதியீடு செஞ்சோம்னு சொன்னால் நான் தந்திருக்காங்க 20 3 2.58 தந்திருக்கிறாங்க. அழகு நீளம் தந்திருக்காங்க. அழகு நீளத்துக்கு இன்னொரு விஷயம், எங்களுக்கு வந்து ஓரளவு நீளம் தந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த இங்கே இருக்கிற எம் வந்து எங்களை மொத்த திணிவாக இருக்கணும். அந்த தந்தியினுடைய மொத்த திணிவு. அப்போ இந்த மொத்த திணிவு எங்கே வரும் என்று பார்த்தோம்னு சொல்லிட்டோன்னா எம் இன்ட்டு எங்களுக்கு ஏற்கனவே 30 இருக்குது. அப்போ எம் வந்து 30ஆல் ஓரளவு திணிவால் பெருக்கப்படும். அப்போ எல்லாத்தையும் பிரதிடுவோம். காய்ச்சிட்டு இருந்தோம்னா எம் வந்து என்ன இருக்க போகுது? 30 10/2 தர எம் எவ்வளோ இருக்குது? 7.5 தர 10/4 வந்துச்சு. இப்போ எம் வந்துச்சு. ஒமேகா தான் 2πf என்று சொன்னாங்க. ஆகவே இதுக்கு என்ன செய்யணும்? 4π² தர ஒமேகாவுக்கு பதிலாக எஃப்க்கு பதிலாக இந்த 2πf, எஃப்க்கு பதிலாக 430 இந்த வர்க்கம். சரியா? ரைட். ஏ தெரியும் எங்களுக்கு. ஏ தந்திருக்காங்க 2 மில்லிமீட்டர் தந்திருக்காங்க. அது தேவையில்லை. 2 மில்லிமீட்டர் தந்திருக்காங்க. ஆக 2/10⁻³ வர்க்கமாக வரணும். சரியா? இது வர்க்கம். ரைட். வரும். இப்போ இவ்வளத்தையும் சுருக்கி உங்களுக்கு ஈ சமன் 2.99 10⁻³ ஜூலண்டு வரும். 2.99 10⁻³ ஜூலண்டு வரும். சரியா? ரைட். இது வந்து சியில் 4வது பார்ட். 6வது பார்ட். இப்போ டியை பார்ப்போம். டியை பார்த்தோம்னா வயலுடைய மேல் மரத்தகட்டிலும் கீழ் மரத்தகட்டிலும் எந்த அதிர்வு அலைகள் அதிர்வு வகைகள் பிறப்பிக்கப்படும்? எந்த அதிர்வு வகைகள் என்ன கேட்குறாங்க? வயலின் மேல் மர தட்டுக்கும் கீழ் மரத்தட்டுக்கும் இடையில. மேல் மரத்தட்டுக்கும் மேலே, கீழ் மரத்தட்டுக்கும் கீழே. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தந்தியில குறுக்கலையோட சேர்ந்து ஒரு அலை உருவாக்குது. அப்போ தந்தி குறுக்கலையோடு சேர்க்கும் போது இந்த துணிக்கைகள் என்ன செய்யும்? துணிக்கைகள் வந்து மேலே இங்கேயா சேஃபாகும். திருப்பி இது குதிரைக்குள்ளால போகும்போது, இந்த குதிரைக்குள்ளால போனா அங்கே என்ன செய்யும்? ஒளி அலைகள் வருதுங்கிற என்ன சவுண்ட். அப்போ நெட்டாங்கலை. அப்போ குறுக்கு அலை அதிர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெட்டாங்கலை அதிர்வம் ரெண்டும் சேர்ந்து வரும். நம்ம குறுக்கலை நெட்டாங்கு அலை இல்லாட்டி அவங்க கேட்ட மாதிரி எழுதிவிடுவோம். எந்த அதிர்வு அலைகள்னு சொல்லும்போது அலை அதிர்வுகளை உருவாக்கலாம். அதிர்வுகள் உருவாகும். ரெண்டும் வரும். சரியா? ரைட். வயலின் நாதப்பெட்டினிய தொழில் யாது? இங்க வயலின் நாதப்பெட்டின்ற தொழில் என்னென்னு பார்த்தோம்னா இப்ப என்ன செய்யும் சொல்லிச்சோன்னா வயலின் நாதப்பெட்டி வயலின் நாதப்பெட்டி வந்து இங்க ஏற்கனவே இதை தந்திருக்கிறாங்க. வயலின் நாதப்பெட்டியினுடைய என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லினா மற்றது அதிரம் தந்தி அதன் சக்தியை முதற் குதிரைக்கும் பின்னர் நாதப்பெட்டியின் உயர்
மரத்தாத்திற்கும் ஊடு கடத்துகிறது. அதிரும் முதல் குதிரைக்கும் அதிரும் தந்தி. நாதப்பெட்டியின் மேல் மரத்தகடும் கீழ் மரத்தகடும் சிக்கலான கோலங்களில் அதிரும் அதே வேளை அவை நெட்டாங்கதிர்களையும் குறுக்கலைகளையும் பிறப்பிக்கின்றன. நாதப்பெட்டி ஒரு பரிவுறும் அறையாக தொழிற்பட்டு நாதப்பெட்டி அதில் உள்ள வழி திணிவை பரிவுறச் செய்து ஒளியை விரியலாக்கி நெட்டாங்கு ஒளி அலைகளை வழியிற் செலுத்துகின்றன. கேட்ட கேள்வி என்ன? நாதப்பெட்டியின் தொழில் யாது? அப்ப நம்ம மினக்கிறது இல்லை, இங்க தெளிவா தந்திருக்காங்க, இதை பார்த்து எழுத வேண்டியா. சரிதானே? என்னவா நாதப்பெட்டியின் தொழில் தந்திருக்காங்க. நாதப்பெட்டி ஒரு பரிவுறும் அறையாக தொழிற்பட்டு. நாதப்பெட்டியின் தொழில் என்ன? பரிவுறும் 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 அறையாக தொழிற்படுதல். அறையாக தொழிற்படுதல், பரிவுறும் அறையாக தொழிற்படுதல். அதில் உள்ள வழி திணிவை பரிவுறச் செய்து ஒளியை விரியலாக்கி நெட்டாங்க அலைகளை வழியில் செலுத்துகிறது. ரைட். என்ன செய்யறோம்? பரிவுறும் அலைகளாக வழி திணிவை பரிவுறச் செய்து ஸ்பெல்லிங் பிரச்சனை வரும். பரிவுறச் செய்து என்ன நடக்கிறாம்? பரிவுறச் செய்து ஒளியை விரியலாக்கி நெட்டாங்கு அதிர்வுகளை அலைகளை நெட்டாங்கு ஒளி அலைகளை அப்படியே பார்த்து எழுதுறான். ஒளி அலைகளை வழிக்கு செலுத்துதல். வழிக்கு செலுத்துதல். ரைட். நேரவே செஞ்சிருக்காங்க இல்லை கேள்விக்கு விட. இங்க முக்காவாசி கேள்விக்கு விட பேப்பர்லயே இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது நாங்க எஃப் பார்ப்போம். எஃப் கேள்வி இதுவும் பாருங்க. வில் எஃப்ல முதலாக கேள்வி வில் ரோமத்தில் குங்குலியம் பூசப்படுவதன் ஏன் அவசியம்? இங்க அவங்களே சொல்லியிருக்காங்க. வில்லில் உள்ள ரோமத்தினுடைய உராய்வு அதிகரிப்பதற்காக குங்குலியம் பூசப்படும். உராய்வை அதிகரிப்பதற்காக. ஏனென்றா இந்த வருஷம் பெரும்பாலும் போன வருஷம் 2025 லைட் தான் எதிர்பார்த்தது. ஆனா சவுண்டே போட்டபடியா மிகவும் இலகுவான ஒரு கேள்வியை போட்டிருக்காங்க. இதுதான் உண்மையான ரகசியமா தெரியுது பார்க்க இந்த கேள்வியை. இரண்டாவது, ஒரு வயலின் தந்தி வில்லினால் உரசி வாசிக்கப்படும் இடத்தில் நிலையியல் உராய்வு குணகம் சேசம் 5 இயக்கப்பாடு உராய்வு குணகம் சேசம் 3 ஆகும். தந்தி மீது வில் பிரயோகிக்கப்படும் செவ்வன் விசை 1.5 எனின் பின்னோட்டை கணிக்க. நிலையியல் உராய்வு குணகம் சேசம் 5, இயக்கவியல் உராய்வு குணகம் இயக்கப்பாட்டு உராய்வு குணகம் என்ன? கே சேசம் 3. எங்களுக்கு செவன் மருதாக்கத்தை நேரே வந்திருக்காங்க. ரெண்டுக்குமே செவன் மருதாக்கம் 6.5 தான். இப்ப முதலாக என்ன? நழுவி செல்வதற்கு முன்பாக உயர்த்தப்பட்ட உராய்வு விசை F1 என்னவா? நழுவி செல்வதற்கு முன்பாக நிலையில் உராய்வு குணகத்தை தான் நம்ம யோசிக்கணும். மியூசம் என்ன? F/R. உங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு இப்ப கேட்கிறாங்க F1, அதைத்தான் விஷயம் கேட்கிறாங்க. F1
மியூ எஸ் ஆர் சமன் 0.5 தர 1.5 எவ்வளவு 4.5. என்ன ஆகவே எஃப் வந்து என்னவா இருக்கணும் சிறியதொரு அளவா இருக்கும். அப்ப 2 தானம் 4.5 0.45 நியூட்டன். இதே இது ரெண்டாக இல்லை என்ன கேட்குறாங்க, ரெண்டா நழுவி செல்லும் போது ஒரு ஆய்வனம். நழுவி செல்லும் போது நடக்க போகுது, இயக்கவியலாக ஆக போகுது. இயக்கவியல் என்ன F2 வரும். அப்ப மியூ KR வரும். 0.3 தர 1.5. சாரி, I15 75. I15 75, இது 7. 3 45, இது 4.5 நியூட்டன். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி கேட்குறாங்க. எஃப்ல ஒரு வயலின் தந்தி 250 ஹெர்ட்ஸில் அதிரும்போது ஒரு பூரண ஒட்டும் நழுவி செல்லும் சக்தியின் நீட்சி தீயாது. கால நீட்சி. இது ஒரு அதிர்வு நடக்குது 250, அதாவது எஃப் வந்து எவ்வளவாம் 250 ஹெர்ட்ஸாம். இப்ப என்ன கேட்குறாங்க, கால நீட்சி என்ற என்ன அளவு காலம். அப்ப டி சமன் என்ன 1/f. அப்போ 1/250. ஆகவே என்ன வரப்போகுது 0.0 1 10 100 0.4 செகண்ட். அப்போ எவ்வளோ எழுதலாம், அப்படியே பிரேக்கெட்ல எழுதிவிடுவோமே 4 மில்லி செகண்ட். 4 10 4 மில்லி செகண்ட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா